ஹலோ எவ்ரிவன். இப்போ ஃபிசிக்ஸ் லேபில் அந்த ரெக்கார்ட் நோட் புக் இல்லை அப்சர்வேஷனில் எப்படி எழுதணுன்றது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான அந்த அப்சர்வேஷன் ரைட்டிங் மெட்டீரியலும் தனியாக ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒரு சாம்பிள் மட்டும் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடில் ஃபஸ்ட் அந்த ஹெட்டிங், அதுக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர், அப்புறம் டேட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே எய்ம், அப்புறம் apparatus required, அடுத்து ஃபார்முலா, எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஃபார்முலா, அடுத்து ப்ரொசீஜர், அடுத்து லாஸ்ட்டாக ரிசல்ட். அதே டைமில் லெஃப்ட் சைடில் இங்கே டயக்ராம், அடுத்து டேபிளர் காலம். இது லென்த்தியான டேபிளேஷன்னால டைரெக்ஷன் மாற்றி போட்டிருப்பாங்க. ஸோ டயக்ராம், டேபிளர் காலம், டேபிள் காலம் 1, அப்புறம் 2 or 3, அடுத்து கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷன் அந்த எண்டில் ரிசல்ட் இங்கே வரும், அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த ரிசல்ட் எழுதுவீங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலான்னா ரூப்ரிக்ஸ் இங்கே ஃபாலோ பண்ண சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான அப்சர்வேஷன், அப்புறம் அந்த கால்குலேஷன், அப்புறம் சப்மிஷன் டைம், அந்த அதுக்கெல்லாம் கொஞ்சம் மார்க் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டல் மார்க் வரும். அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த ஃபார்மெட்டை பார்த்து எழுதிக்கலாம். Thank you.